Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து 32 pressure food setsல உள்ள ரெண்டு hem foods பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ வந்து roll hem food வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த roll hem foodல இருந்து இந்த flat hem food வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகான் அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இதுவும் வந்து ரெண்டு ஃபுட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 3mm அதுக்கப்புறம் வந்து 6mm. 3mmன்றது வந்து பாத்தீங்கன்னா நேரோ எட்ஜ் ஹெம் ஃபுட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 6mm அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வைட் எட்ஜ் ஃபுட் அப்படின்னு இருக்கும். இந்த ரெண்டு ஃபுட்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த ப்ரெஷர் ஃபுட் செட்ல உள்ள சில ஃபுட்ஸ் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஸ்டிச் மேஜிக் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். நான் மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நம்ம அப்லோட் பண்ண ப்ரெஷர் ஃபுட் வீடியோஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாட் ஹெம் ஃபுட் பத்தி பார்க்கலாம். சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மிஷினுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எந்த மாதிரி மிஷின்ஸ்க்குலாம் வந்து இந்த ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். இண்டஸ்ட்ரியல் பவர் மிஷின்ஸ் சொல்லுவாங்கல்ல, டெய்லர் ஷாப்ஸ்ல எல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி பெரிய மிஷின்ஸ்ல எல்லாம் வந்து இந்த ப்ரெஷர் ஃபுட் செட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம வீட்ல வந்து யூஸ் பண்ற பெடல் மிஷின்ஸ் இருக்குல்ல, அதுலயும் வந்து இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து யூஸ் பண்ண முடியாது. வேற எந்த மாதிரி மிஷின்ஸ்ல தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த இடத்துல பிக்சர் ஆட் பண்றேன், பாத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக் ஜிக்ஸாக் மிஷின் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம கரண்ட்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், பெடல் வந்து பண்ண முடியாது. அந்த மாதிரி மிஷின்ஸ் தான். மிஷினோட யூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் யூஸ்க்காக தான், இண்டஸ்ட்ரியல் யூஸ் கிடையாது. அதே மாதிரி இந்த ப்ரெஷர் ஃபுட்ஸும் வந்து இந்த மாதிரி டைப் மிஷின்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அது எந்த பிராண்டாவும் இருக்கலாம், உஷா, சிங்கர், பிரதர், எந்த பிராண்டா இருந்தாலும் நீங்க வந்து இந்த மாதிரி டைப்ல ஜிக்ஸாக் மிஷின்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்க மிஷின்ல ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ரெஷர் ஃபுட் செட்ஸ் வந்து உங்களோட மிஷின்ல வந்து ஃபிட் ஆகும். இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மிஷின்ஸ்ல எல்லாம் வந்து இது வந்து செட் பண்ண முடியாது இந்த ப்ரெஷர் ஃபுட்ஸ் வந்து. ப்ரெஷர் ஃபுட்ஸ் வந்து எந்த மிஷின்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது தவிர வேற ஏதாவது இந்த ப்ரெஷர் ஃபுட்ஸ் பத்தி டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரெஷர் ஃபுட் செட்ஸ்ல ஃபிளாட் ஹெம் ஃபுட் வந்து எங்க இருக்கு அப்படின்றத வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது வந்து 3mm நேரோ எட்ஜ் ப்ரெஷர் ஃபுட் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் 6mm வைட் எட்ஜ் ப்ரெஷர் ஃபுட் அப்படின்னு இருக்கும். இது ரெண்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாட் ஹெம் ஃபுட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபுட்டையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டும் பாக்குறதுக்கு ரோல் ஹெம் ஃபுட் மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் வீடியோல பாத்துருந்தோம்ல ரோல் ஹெம் ஃபுட்ஸ், அது வந்து இந்த மேலையும் இந்த தேர்ட் ரோல அந்த ஃபிஃப்த் ஒன்னாவும் இருக்கும். இது ரெண்டும் ரோல் ஹெம் ஃபுட்ஸ். ப்ரெஷர் ஃபுட்டோட பேக் சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளாட்டா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நடுவுல வந்து ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்காது. ரோல் ஹெம் ஃபுட்டோட பேக் சைடு இருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி இருக்கும். அதை வச்சு நீங்க வந்து இதை கண்டுபிடிச்சிக்கலாம், எது ரோல் ஹெம் ஃபுட் எது பிளாட் ஹெம் ஃபுட் அப்படின்றத. இதே வந்து பாத்தீங்கன்னா ரோல் ஹெம் ஃபுட்ஸ்ல நம்ம பார்த்த மாதிரியே சின்ன சைஸ் பெரிய சைஸ் ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மிஷினோட செட்டிங்ஸ் பாத்துடலாம். வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஜிக்ஸாக் மிஷின் வச்சிருந்தீங்கனாலும் இதே மாதிரி செட்டிங்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களோட மிஷினுக்கு ஏத்த மாதிரி நீங்க செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி காமனா நான் சொல்ற ஸ்டிச்சஸ் மாதிரி நீங்க வந்து போட்டுக்கலாம். இந்த ஃபிளாட் ஹெம் ஃபுட்க்கு வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச்சே வந்து யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் ஸ்டிச்லயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மிஷின்ல நீடில் பாயிண்ட் வந்து ரெண்டு பொசிஷன்ல கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு அதுக்கப்புறம் வந்து சென்டர் சைடு ரெண்டு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. த்ரெட் டென்ஷன் வந்து நான் 3ல வச்சிருக்கேன், நார்மலா ஸ்டிச்சிங் யூஸ் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் ஸ்டிச் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஸ்டிச்சோட நீளம் வந்து 2.5ல நார்மலா ஸ்டிச் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். ஸ்டிச்சோட அகலம் வந்து 5ல வச்சிருக்கேன். இந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பொசிஷன் வந்து நீடில் இருக்கு. நீடிலோட பொசிஷன் வந்து லெஃப்ட்லயும் வச்சுக்கலாம். 0ல இருந்ததுன்னா லெஃப்ட்ல இருக்கும், 5ல இருந்ததுன்னா சென்டர் பொசிஷன்ல இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது மாதிரி உங்களோட மிஷின்ல வந்து நீடில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சென்டர்ல இருக்கிற மாதிரி நீங்க வந்து பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் மூவ் பண்றப்ப உங்களுக்கு நீடில் வந்து அதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும், பாத்தீங்கன்னா தெரியும். சென்டர் பொசிஷன்ல வச்சாதான் நமக்கு வந்து இந்த ஃபிளாட் ஹெம் ஃபுட்க்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டா விழுகும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சின்ன சைஸ் இருந்ததுல 3mm ஃபுட் அதை தான் வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணிக்க போறோம். நார்மல் ஜிக்ஸாக் ஃபுட்டை எடுத்துட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரோல் ஹெம் ஃபுட் மாதிரியே முன்னாடி வந்து கோன் ஷேப்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம ரோல் ஹெம் ஃபுட்க்கு எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி மெத்தட் தான். ஒரு கிளாத் எடுத்துட்டு அதோட எட்ஜில வந்து ரோல் ஹெம் ஃபுட் அப்படின்னா அதோட எட்ஜஸ் வந்து நல்லா ரோல் பண்ணி அது மேல ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் விடணும். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து அதோட எட்ஜஸ் வந்து சின்னதா மடிச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியான அளவுன்னு சொல்லுவாங்கல்ல, 1/8 அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வந்து சின்னதா நம்மளால மடிச்சு தைக்க முடியும் இந்த ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் வந்து துணியை வந்து ரோல் ஹெம் ஃபுட்க்கு வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டிச்சஸ் வந்து ஹேண்ட் வீல் வந்து ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் துணியை வந்து முன்பக்கமா இழுத்து கரெக்டா அந்த கோன் ஷேப்புக்குள்ள உள்ள இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு அந்த எட்ஜ்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து நல்லா நீட்டா ஃபினிஷ் பண்ணி வரும்.
லைட்டா அந்த கோன் ஷேப்புக்குள்ள இந்த மாதிரி துணி வந்து மடிச்சு விட்ட மாதிரி லைட்டா இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது நம்ம ஸ்ட்ரைட் ஸ்டிச் மட்டும் தான் போடுறோம் இதுல. இப்போ ஒரு சைடு தச்சாச்சு. இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம மடிச்சு இந்த அளவுக்கு வந்து நம்ம கையிலே மடிச்சு தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சின்னதா அயன் பண்ணி மடிச்சு தைச்ச மாதிரிலாம் வராது. பட் இந்த ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப சின்னதா மடிச்சு தைச்ச மாதிரி இருக்கும். நீங்க எந்த ஒரு ட்ரெஸ்ஸஸ்க்குனாலும் இந்த மாதிரி ஃபிளாட் ஹெம் ஃபுட் வச்சு இந்த மாதிரி ஓரங்களை வந்து மடிச்சு தைச்சுக்கலாம். ஸ்டிச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மடிச்சிருக்கிறதுல சென்டர்ல கரெக்டா இருக்கும். நீடிலோட பொசிஷன் வந்து சென்டர்ல வச்சீங்கன்னா தான் இது வந்து ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டா விழுகும். இப்ப அடுத்து இதுலயே வந்து வைடா இருந்ததுல அந்த ஃபுட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 6mm வைட் ஃபுட் கொஞ்சம் அகலமா இருக்கும் அதை விட இது வந்து. இப்ப இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப நான் இன்னொரு கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதையும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்டிச் வந்து பிளைனா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணி விட்டோமோ அதே மாதிரி அந்த கோன் ஷேப்புக்குள்ள வந்து லைட்டா வந்து துணி இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ண மாதிரி விட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரெஷர் ஃபுட்டே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணி உள்ள வந்து கொடுத்துரும். ஈஸியா முடியும். ஃபோல்டு பண்ணி நம்ம மடிச்சு தைக்கிறத விட இந்த மாதிரி ப்ரெஷர் ஃபுட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா நீட்டா வந்து ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். இது ஸ்ட்ரைட்டான பிளேஸை விட வளைவா இருக்கிற துணிகள் எல்லாம் வந்து தச்சு பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்டிச்சோட ஃபினிஷிங் வந்து இன்னுமே நல்லா தெரியும். கிட்ஸோட கவுன்ஸ்ல எல்லாம் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இந்த நம்ம யூஸ் பண்ண 3mm ஃபுட்டுக்கும் 6mm ஃபுட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டோட அகலம் மட்டும்தான். ஸ்டிச் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் நமக்கு வந்து அகலம் இருக்கு. துணி வந்து ஒரே அளவுக்கு தான் நமக்கு மடிச்சு தைக்க முடியுது. எதுக்காக இந்த 2 சைஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ப்ரெஷர் ஃபுட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து வலுவலுன்னு இருக்கிற கிளாத் ஆர்கன்ஸா அதுக்கப்புறம் வந்து நெட் ஃபேப்ரிக் இந்த மாதிரி துணியில எல்லாம் நீங்க இந்த ஃபிளாட் ஹெம் ஸ்டிச் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க இந்த பெரிய சைஸ் ப்ரெஷர் ஃபுட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு துணி வந்து நழுவாம நமக்கு வந்து கம்ஃபர்டபுளா ஸ்டிச் பண்ண முடியும். இதே நீங்க வந்து கொஞ்சம் காட்டன் மாதிரி கொஞ்சம் திக்கான கிளாத்ல இந்த மாதிரி ஓரம் மடிச்சு அடிக்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து 3mm ஃபுட் இதுலயே பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல ஸ்ட்ரைட் ஸ்டிச் மட்டும் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணலாம். அதோட எட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டா நம்ம மடிச்சு அதுக்கு மேல ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்ட மாதிரி இருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோல ரோல் ஹெம் ஃபுட் பார்த்தோம்ல நல்லா உருட்டி அடிச்ச மாதிரி அதுக்கு மேல ஜிக்ஸாக் இருக்கும். இது வந்து பிளாட்டா மடிச்சு அதுக்கு மேல ஜிக்ஸாக் போட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரியும் நீங்க வந்து ஃபினிஷ் பண்றதுனா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி எட்ஜஸ் வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஸ்டிச்சஸும் அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ரோல் ஹெம் ஃபுட் வச்சு வந்து இந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு அப்படின்றத டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். இதுக்கும் அந்த ஃபுட்ஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ நான் வந்து 6mm ரோல் ஹெம் ஃபுட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அதை எடுத்துட்டு 6mm ரோல் ஹெம் ஃபுட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி விடுறேன். இதுலயே நம்ம ஸ்ட்ரைட் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி நமக்கு ஃபினிஷிங் வருது அப்படின்றத. பெரிய ஃபுட்டுக்கு வச்சிருந்தேன் அதே செட்டிங்ஸ் அப்படியே வச்சிருக்கேன். நீடில் பொசிஷன் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணல. நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி தான் உள்ள வந்து துணி வந்து கரெக்டா அந்த கோன் ஷேப்புக்குள்ள விட்டுட்டு ஸ்ட்ரைட் ஸ்டிச்சே வந்து அப்படியே வந்து தச்சு விடுறேன். ரோல் ஹெம் ஃபுட் வச்சு இதே ஸ்ட்ரைட் ஸ்டிச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி கிடைக்குது. அதோட எட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி கொஞ்சம் வெளிப்பக்கம் வெளியில வர மாதிரி இருக்கு. தையல் விழுந்திருக்கு ஆனா அந்த எட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பக்கம் இந்த மாதிரி நமக்கு வந்து திரும்பி வருது. இந்த மாதிரி இருந்தா நமக்கு வந்து கொஞ்சம் எட்ஜ் ஃபினிஷிங் நல்லா இருக்காது இல்லையா? அதனாலதான் இந்த ஃபிளாட் ஹெம் ஃபுட் வந்து கொடுத்துருக்காங்க. ரோல் ஹெம் ஃபுட்ல ஸ்ட்ரைட் ஸ்டிச் யூஸ் பண்றதுக்கும் ஃபிளாட் ஹெம் ஃபுட்ல ஸ்ட்ரைட் ஸ்டிச் யூஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் இப்ப தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க உங்களோட மிஷின்லயே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு உங்க மிஷின்ல என்ன டிஃபரன்ஸ் வருது அப்படின்றதும் தெரியும். ரோல் ஹெம் ஃபுட் வந்து நல்லா உருட்டி தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபிளாட் ஹெம் ஃபுட் வந்து ஓரத்துல நல்லா அயன் பண்ண மாதிரி சின்னதா மடிச்சு தைக்கணும் அப்படின்னா வந்து இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 2 ஃபிளாட் ஹெம் ஃபுட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் இந்த ப்ரெஷர் ஃபுட் செட்ஸ்ல உள்ள எல்லா ப்ரெஷர் ஃபுட் வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagramல சேனல் பேஜஸ் இருக்கு, அதிலே ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.